அவன் என்ன பண்ணானோ அவன் தலையெழுத்து இப்படி இருக்குது, அவன் என்ன செய்தாலோ அவன் தலையெழுத்து இப்படி இருக்குதுன்னு. தலையெழுத்து இல்ல, கால் எழுத்து இல்ல, இதுக்கு பேர் வேதம் சொல்கிறது சாபம். தலையின் மேல் எழுதப்பட்ட எழுத்தாய் இருக்கிறது போல காணப்படுகிறது, இதற்கு பேர் சாபம். இந்த சாபம் எப்படி வருகிறது? வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு சாபம் 3 விதத்தில் வருகிறது. முதலாவது, தேவனிடத்திலிருந்து வருகிற சாபம். தேவனாகிய கர்த்தரே ஒரு மனுஷனை சபிக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை சபித்தார், தேவனாகிய கர்த்தர் மனுஷியை சபித்தார், தேவனாகிய கர்த்தர் பூமியை சபித்தார். அதோடு போல அநேக நியமங்களை வச்சார். இதெல்லாம் செய்யலனா, இப்படி எல்லாம் நீ செய்யலனா நீ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதை கொஞ்ச நேரத்தில் தியானிப்போம். இரண்டாவது, சத்துருக்கள் போடுகிற சாபம். நம்முடைய சத்துருக்கள் 2 சத்ரு. மனுஷனிடத்துல வருகிற சத்ரு உண்டு, இன்னொன்னு பிசாசே நமக்கு சத்ருவா இருக்கிறான். தாவீது ராஜாவுடைய நாட்கள்ல அவன் ஆடு மேய்த்தவனாய் இருந்த பொழுது, சவுல் ராஜாவாய் இருந்த காலத்திலே பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாய் நின்றார்கள். இஸ்ரவேலின் ராணுவம் பெலிஸ்தீனை பார்த்து பயந்தது, குறிப்பாக கோலியாத்தை பார்த்து நடுங்கியது. அப்பொழுது தாவீது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடியினாலே சவுலிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கோலியாத்துக்கு விரோதமாய் கையில கோலோடு கல்லோடு போகிறான், கவன் கல்லோடு. வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த தாவீதுக்கு சத்ருவாய் அன்றைக்கு நின்ற கோலியாத்து அவனை பார்த்து அவனுடைய தேவர்களுடைய நாமத்தில் அவனை சபிக்கிறான். சாபம். மூன்றாவது, மனுஷர்கள் மூலமாய் வருகிற சாபம். மனுஷனே நமக்கு போடுகிற சாபங்கள் உண்டு. சில பெற்றோரை கூட பார்த்திருக்கிறேன், பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருப்பியா நீ, உருப்படுவியா நீ தொலைங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கண்ணால ஒரு நாள் பார்த்தேன், என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு தாய், அவளுக்கு வேதனை தாங்க முடியல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்து மேல. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வெளியே வந்தா, வீட்டு வாசல் இருக்கிற மண்ணை அள்ளுனா அப்படியே தூத்தி அந்த குடும்பத்தை பார்த்து, நீ மண்ணா போவ அப்படின்னு சொன்ன, இந்த மண்ணு மாதிரியே நீ போவ. மனுஷர்கள் போடுகிற சாபம். ஐயா, மனுஷ பாவம் நான் பலிக்குமா? வேதம் சொல்லுதே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் எந்த வார்த்தை மனுஷன் பேசினாலும் அது உனக்கு பலிக்காதுன்னு சொல்லுதே. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொல்லுகிறதே, இதெல்லாம் பலிக்குமா? பலிக்கும். ஏன்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இது வேத வசனம் தான். ஆனா காரணத்தோடு ஒருத்தர் சாபம் விடுவானால் அது தங்காமல் போயிடுமா? இன்னொருத்தன் ஒரு பொருளை, அவனுக்கு வாய் சத்தமே, அவன் கையால் ஆகாதவன், அவனுக்கு சக்தி கிடையாது என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்று சொல்லி அவன் பொருளை, அவன் சொத்தை நான் அபகரிச்சு வச்சுக்கிட்டேனா, அவன் போடுற சாபம் எனக்கு பலிக்காதுன்னு நான் சொன்னா எப்படியா சாத்தியம்? தேவன் நீதியான நியாயாதிபதி, தேவனாய கர்த்தர் நீதிபதி, அவளுக்கு கொஞ்சமே அநீதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்போ சாபம்னா என்ன? அது எப்படி மனுஷனத்துல வருகிறது? நல்லா கேளுங்க, தூங்கிடாதுங்க. கடைசி நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்காது. ஏன்னா
நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ரைட்டா? தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. மாவை கொண்டு போய் இப்பதான் கிரைண்டர் வந்துடுச்சு. கிரைண்டர்ல போட்டு அரிசி மாவும் உளுத்து மாவும் உள்ள போட்டு உப்பையும் போட்டு தண்ணீரையும் ஊத்தி சுவிட்ச் போட்டோம், அதை போட்டு கிருன்னு சுத்தின்னு தான் இருக்கும். நல்லா அரைஞ்சிட்ட பிறகு அரிசி மாவும் உளுத்து மாவும் கலந்து சுட்ட தோசைன்னு சொல்லி சின்ன வயசுலயே நான் ஸ்கூல்ல படிச்சுட்டேன். இப்ப நீ தோசையா வெளியே வானா அது தோசையா வராது, ஊசி பண்ண மாவா வெளியே வரும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம அந்த மாவை வழிச்சு எடுத்து தோசைகள்ல வச்சு இது புளிக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தோசையை ஊத்தி திருப்பி போடலன்னா அது திருப்பி போடாது, அப்போ பாதி வெந்து போனது. அது சாப்பிட்டா வயிற்று ஓட்டம் வேற வந்துடும். அது வெந்த பிறகு சாப்பிட்டாதான் அதுக்கு பேரு தோசை. ஆகவே நான் சொல்றதை மாத்திரம் நீ கேட்டுட்டா நடக்காது, நீங்களும் செய்ய வேண்டியது உண்டு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்க தேவ ஜனமே, நீங்கள் செய்ய வேண்டியதை கவனித்து கேட்டு இன்றைக்கு செய்வீர்களானால் தண்டனைக்கு தப்புவீர்கள். உங்கள் குடும்பம் பிழைக்கும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சோத்திரம் சொல்லுங்க. எது சாகும்? உபாகம புத்தகம் 27வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. அதுல 15வது வசனத்துல இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமாய் சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. வாசிங்க யாராவது. கர்த்தருக்கு அருவருப்பான மைக்கில் இருக்கும் வாசிக்கிட்டு நீங்க பேசாதீங்க, கவனிச்சு கேளுங்க. ரைட், வாசிங்க. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் யாதொரு வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஐயா, தேவனிடத்திலிருந்து வருகிற சாபத்தை முதல் பேசுறேன். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னவென்று வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்னவென்று வேறொரு தெய்வம் உனக்கு கிடையாது. இப்படி என்னை அன்று நீ ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி வார்ப்பிக்கப்பட்ட சிற்பங்களை நீ சிருஷ்டித்து நீ அவைகளை நமஸ்கரித்து அவைகளை ஆராதிப்பானால் நீ சபிக்கப்பட்டவன். கேக்குதா? விளங்குதா? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையா மணிக்குளம் இன்றைக்கு இதுல சிக்கி தவிக்கிறதையா? நீ யாராயிருந்தாலும் பக்கு சொல்ல உனக்கிடமில்லை. நீ எப்பேற்பட்டவராயிருந்தாலும் பக்கு சொல்ல உனக்கிடமில்லை. நான் ஒன்று வரும் அன்று கையோ மலைகளே என்னை மூடிக்கொள்ளுங்கள், மலைகளே என்னை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மகிமை பொருந்தினவராக பூமியில் மேல் இறங்கி வருவார். யார் ஒருவன் இந்த சாபத்துக்கு தப்புகிறானோ அவனே இயேசுவோடு புறப்பட்டு போவான். என்னதான் நீ ஆலயத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சபையில இருந்தாலும் ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரை நீ ஆராதிப்பானால் அவர் ஒருவருக்கு மாத்திரம் உன் இருதயத்தை கொடுப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை நாங்க அப்படித்தாயா இருக்கிறோம். நாங்க இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிதாயா பாடுறோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க, சரிதான். உங்க தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்முடைய தேசம் விக்கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறதையா. ஆகவே அதை வழிபட்டவர்களுடைய சாபம் நம்முடைய தலையின் மேல் வந்து விழுந்திருக்க. ஆகவேதான் பிரச்சனை, ஆகவேதான் தேவ கோபம். எவ்வளவுதான் மேல ஏறினாலும் பார்த்தாலும் எனக்கு கீழே தள்ளுதையா. ப்ரமோஷனுக்கு என் பேர் தான் முன்னால பட்டியல்ல மேல இருந்துச்சு, ஆனா ஏன் தெரியல, எனக்கு பக்கம் இருந்ததான அவனுக்கு அந்த ப்ரமோஷன் வந்துருச்சு, என்ன கீழே தள்ளிடுச்சு.
அவ்வளவு பணம் வருது, கை நிறைய சம்பாதிக்கிறேன், வாங்குற பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. காடு இருக்குது, பூமி இருக்குது, நல்ல விளையுது, ஆனா கையில ஒரு பணம் நிக்கிறது இல்ல. வருகிற பணம் எல்லாம் டாக்டர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, அறுவை சிகிச்சைக்கு, மருந்துக்கு, மாத்திரைக்கு, ஸ்கேனுக்கு, இதுலயே போயிட்டு இருக்கிற. இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஒளிப்பிடத்துல விக்கிரகத்தை வைத்து விட்டு நீ என்னை பெற்றாய், நீதான் என்னை சிருஷ்டித்தாய் என்று சொல்லி அதை வணங்குகிறவன் சபிக்கப்பட்ட மனுஷன். இரண்டாவது 16வது வசனத்தை வாசிப்போம். தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். இதெல்லாம் மாறவே மாறாது. எங்க அப்பா அம்மா எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்க இயேசுநாதர் கிட்ட வரல, அவங்க விக்கிரகத்துக்கு பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. அவன் விக்கிரகத்துக்கு பின்னாலே போட்டும், இயேசுநாதர் பின்னாலே போட்டும். வேத கட்டளை, வேத கட்டளை. தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் அல்லது தூஷிக்கிறவன் அல்லது அடிக்கிறவன் சபிக்கப்பட்ட மனுஷன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். என்னிடத்துல எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, இந்த 2 கையிலால வேலை செஞ்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தேன், நல்ல சம்பாதியத்தை என் பிள்ளைங்க இப்ப இருக்கிறாங்க, நல்ல இடத்துல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தேன். ஆனா இன்னைக்கு என்னை வந்து பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. எனக்கு சாப்பிடறதுக்கு பணம் கொடுக்கறது கூட அவங்களால முடியல. ஒரு கையில பொட்டணம் வாங்கி வந்து சாப்பிடுமான்னு சொல்றதுக்கு அவனுக்கு முடியலையா என்று கண்ணீர் தார தாரையாய் வாழ்க்கிற பெற்றோர் எனக்கு தெரியும். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு நேரம் இல்லை அவர்களை பார்க்கறதுக்கு, வேணும்னா பணத்தை கொடுக்கிறேன், இல்லைன்னா ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன், இல்லைன்னா அநாதை விடுதலை சேர்த்துறேன், முதியோர் இல்லத்துல சேர்த்துறேன். இப்ப அதை விட இன்னொன்னு வந்துருச்சு, நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல பணம் கொடுத்தா நல்ல முதியோர் இல்லம் இருக்குது, அவங்களே சாவ கூட எடுத்துருவாங்க, ஒரு குறைச்சல் கிடையாது. வேலைக்கு நல்ல சாப்பாடு, ருசியான சாப்பாடு கொடுக்கறாங்கயா, அதுக்கு நான் பணம் கட்டுறேன், அதை விட எனக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்பாங்க. நீ சபிக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவள். தேவனாகிய கர்த்தர் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல், தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யாமல், நீ ஒரு பெரிய மனுஷன் என்று சொன்னால், நீ ஒரு விசுவாசி என்று சொன்னால், நீ ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால், நீ சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறதா? எப்படி உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? நீ எதை செய்கிறாயோ அதைத்தான் உன் பிள்ளைகளும் உனக்கு செய்வார்கள். கேக்குதா காதுல? சொல்லுங்க, கேக்குதா காதுல? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் போட மாட்டீங்களே. என்னையா வேலை வட்டி இல்லாத, என்னையா எங்களை சபிக்கப்பட்டவன் சொல்றீங்களா? இன்னைக்கு இந்த சாபத்தை முறிக்கும்படிக்கு தேவன் நாளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சாபங்கள்லாம் இன்னைக்கு முறியும். அல்லேலூயா சொல்லுங்க. காத்துக்கிட்டே இருங்க, இந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டே இருங்க. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. இயேசுநாதன் நம்ம மத்தியில இறங்கி வருவார், உங்கள் மத்தியில கடந்து வருவார். இன்னைக்கு சாபங்களை உடைப்பார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். சோத்திரம் சொல்லுங்க. வாசிங்க அடுத்த வசனம். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன், பிறனுடைய எல்லை குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஐயோ, அது என்ன எல்லை குறி? மத்தவன் வீட்டு நிலத்தை
கொஞ்சம் 2 அடி தள்ளி போட்டுக்கோ, அவன் தான் இங்க இல்லையே, பார்த்துக்கலாம். இருந்தாதான் என்ன செஞ்சிடுவான், ஒரு கை பார்த்தலாம்ல. நமக்கு இருக்கிற பலன் அவன் என்ன செய்வான்? நமக்கு அரசியல் செல்வாக்கு வேற இருக்குது, நமக்கு எல்லா செல்வாக்கும் பண பலன் வேற இருக்குது. அவன் ஓட்டாண்டி பையன், அவன் என்ன செஞ்சிருவான்? 4 பேர் அனுப்பி 4 தட்டு தட்டுன சரியா போயிடும், ஒடுங்கி உட்காந்துருவான்ல அப்படின்னு சொல்றீங்களா? மேல ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, சொல்றீங்களா? கேக்குதா காதுல? மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை 4 ஆள் அனுப்பி உன்னால தட்ட முடியாது, அவர் பூனாலே நீ கீழே விழுந்து கிடப்பார். பிறனுடைய எல்லைக்குறையை தள்ளி போடுகிறவன், பிறனுடைய சொத்தை அபகரிக்கிறவன், பிறனுடைய பணத்தை அபகரிக்கிறவன். சீட்டு போடுவாங்க சில பேர். போன வாரம் இன்னொரு ஊர்ல இருந்தேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சீட்டு பிடிக்கிறேன்னு சீட்டு பிடிச்சி நிறைய பணம் வந்தோன்னு எடுத்துட்டு ஓடியே போயிடுவேன் ஊரை விட்டு. ஹலோ, கேக்குதா காதுல? சீட்டு பிடிக்கிறேன், அவன் பணம் கட்டுவான். முதல் சீட்டுக்கு கார் கொடுத்தேன், 2வது சீட்டுக்கு இதை கொடுத்தேன், எல்லாம் பணத்தை வாடின்னு வந்து கட்ட ஆரம்பிச்சான். கோணி பையில தான் பணத்தை கட்டி கொண்டு போவோம் ஒவ்வொரு நாளும். கரெக்டா 1 மாசம் ஆகிறதுக்குள்ள அந்த கடையை காலி பண்ணி இடத்த விட்டு ஓட்டமா ஓடிடுவேன். இப்படி பணத்தை வாரி சேர்த்த முடிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னுடைய தாய் திடீரென்று பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பிச்சை எடுப்பா. திடீரென்று பார்த்தால் வேசித்தனம் பண்ணுகிறார் என்று சொல்லி வந்து ஜனங்கள் சொல்லுவார்கள். எனக்கு இருந்த 2 சகோதரிகள், அழகான சகோதரிகள், படித்துக் கொண்டிருந்தார்கள். 2 பேரும் பைத்தியங்களால் மாறினார்கள். 2 பேரும் பைத்தியம் பிடித்து தெருவாய் சுத்துவார்கள். உன் தங்கச்சி அங்க பார்த்தேன், உன் தங்கச்சி இங்க பார்த்தேன் என்று ஊர் மக்கள் வந்து சொல்லும் போது என் இருதயத்தில் எட்டிய விட்டு குத்துனது போல இருக்கும். உன் தாய் அங்க பார்த்த கூட வேசித்தனம் பண்ணுகிறாள் என்று சொல்லுவாங்க. சரி போவேன், அங்க இருக்க மாட்டா. இன்னொரு ஊர்ல அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறா, பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவரை கொண்டு வந்துடலாம் சொல்லி அங்க போன கொண்டு வர முடியல. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவளுக்கு விஷம் வச்சு கொன்னுடு, உன் பேர் அசிங்கமா போகுது, உன் குடும்ப பேர் அசிங்கமா போகுது. எப்படியாவது புடிச்சிட்டு வந்து அவளுக்கு அல்வால விஷம் வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். பெத்த மனம் வரல. ஐயோ என் தாயை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி விஷம் வைக்கல, ஆனா அவன் முட்டிய உடைச்சுன்னு சொல்லி பெரிய தடியா எடுத்து வந்து அவன் காலை வாங்கி அடிச்சேன். முட்டியில அடி விழல, கீழே விழுந்துட்டா. கால் உடஞ்சிருச்சுன்னு நினைச்சு விட்டுட்டேன். 2வது நாள் திருப்பியும் காண ஓடிட்டா. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் சம்பவிக்குது? என் குடும்பமான கப்பல் இருந்துச்சியா? அப்பதான் தெரிஞ்சது, இன்னொருத்தன் பொருளை எடுத்துக்கிட்டா, இன்னொருத்தன் பணத்தை எடுத்துக்கிட்டா, இன்னொருத்தன் சொத்தை அபகரிச்சுட்டா. மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பேர் இயேசுநாதர். அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, சாபம் வரும், பைத்தியங்களாக அறிகிற நாட்கள் வரும். அவரை போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் வீட்டுல இப்படி நடக்குது? என் குடும்பத்துல ஏன் அப்படி நடக்குது? எங்கேயோ பிரச்சனை இருக்குது, எங்கேயோ சிக்கல் இருக்குது வீட்டுல. ஏதோ படத்தை எடுத்து போட்டுட்டு இருந்த விக்கிரகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டா போதுமா? அநியாயம்.